ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாபாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் தில்லையில் அருளிய திரு அண்டப்பகுதி என்கின்ற 3வது பாடலில் இருக்கின்றோம். சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்று அதற்கு தலைப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிவபெருமானினுடைய பெருமை, நுட்பம், வியாபக நிலை போன்றவற்றை வியந்து பாடியதனால் இது சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது என்கின்று சொல்லப்படுகிறது. அவனுடைய நுண்மைத்தன்மை, அவனுடைய எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய நீக்கமர நிறைந்த அந்த தன்மை, இதையெல்லாம் பற்றி வியந்து வியந்து மணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார்கள். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 27வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம், 26வது வரி வரைக்கும் சிந்தித்தோம். 27வது வரியிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள, திஸ்ரநடை. நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட, மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று என்னை பல கோடி என்னை பல பிறவும் என்னை பல கோடி என்னை பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோனகுதான்று அனைத்தனைத்து அவ்வையின் அடைத்தோனகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க ஏன தொல்லையிரு அணிந்தோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க காண புலியுரி அறையோன் காண்க. சென்ற சிந்தனையில் பஞ்சபூதங்களில் அவைகளுக்கு உரிய குணத்தையும் தொழிலையும் இறைவன் வைத்தான். சில சமயங்களில் அதைவிட அதிகமாகவும் அந்த பஞ்சபூதங்களில் அதனுடைய குணத்தையும் அந்த ஆற்றலையும் தொழிலையும் அதிகமாக வைத்தான் என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம். இவ்வாறு
பற்பல கோடி பொருள்களிலும் அவை போன்ற பிறவற்றிலும் அது எனை பல கோடி அப்படின்னா பல கோடி பொருட்களிலும் எனை பல பிறவும் அதை போன்ற பல பிறவற்றிலும் பிற பொருட்களிலும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அவற்றிற்கு உரியேற்ற தன்மைகளை அந்த அந்த பொருள்களில் அந்நாட்களிலேயே இறைவன் அமைத்து வைத்தான். அந்த அமைத்து வைத்தவன் இவன் இறைவனே. இதுல சில இதுகள்ல இந்த அனைத்துங்கிறதுல முதல் அனைத்து அப்படிங்கிறதுக்கு பொருட்கள்னு வைத்து விட்டு அடுத்த அனைத்துங்கிறதுக்கு உயிர் கூட்டங்கள் அப்படின்னுட்டு பொருள் எழுதியிருக்கிறாங்க. பல கோடி பொருள்களிலும் அந்த பொருள்களுக்கு உரிய தன்மையை அடைத்தும் அந்த உயிர்களுக்கு அதனுடைய வினைக்கு ஏற்றாற் போல அவைகளையும் அந்த ஒரு உடம்புக்குள் அடைத்து அந்த பொருள்களை நுகர்வதற்கு அனுப்பி வைத்தான் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் எழுதியிருக்கிறாங்க. அகுதான்று அது மட்டுமன்றி, அகுதான்றுன்னா அது மட்டுமன்றி. அப்போ அந்த அனைத்துங்கிறதுக்கு முதல் அனைத்துங்கிறதுக்கு பொருட்கள்னு அடுத்த அனைத்துங்கிறதுக்கு உயிர்கள் அப்படின்னுட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவ்வாறு பல கோடி பொருட்கள் அவை போன்ற மற்ற பொருட்கள் பிற பொருட்களிலும் அந்த பொருட்களுக்கு உரிய தன்மைகளை அந்த பொருள்களில் இறைவன் அமைத்து வைத்தவன். மேலும் இதுபோல உயிர் கூட்டங்களையும் அதனுடைய இருவினைக்கு ஏற்றாற் போல அந்த உயிர்களினுடைய இருவினைகளுக்கு ஏற்றாற் போல அதற்கு ஒரு உடம்பை தந்து தனு கரண புவன போகங்களை தந்து அவற்றையும் இப்படி இந்த உயிர் கூட்டங்களையும் அவன் அமைத்தான் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அது மட்டுமன்றி அவன் முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. அதாவது எல்லாவற்றுக்கும் முற்பட்டு காணப்படுபவன், எல்லா பொருட்களுக்கும் முற்பட்டு காணப்படுபவன் அவன். அடுத்து முழுதோன் காண்க, எல்லா பொருளையும் உடையவனும் அவனே, எல்லா பொருள்களிலும் நிறைந்து நிற்பவனும் அவனே. முழுதோன் அப்படின்னா எல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்டவன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அடுத்து தன்னேர் இல்லோன் தானே காண்க. இதை 2 விதமாக சொல்லலாம். அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. தன்னேர் இல்லோன் தானே காண்க. அப்படி தானேனா அப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லாதவனாக அவன் இருக்கின்றான் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். தானே அப்படின்னா அப்படிப்பட்டவனாகன்னு அர்த்தத்துல எடுத்துக்கலாம். இன்னொன்னு என்னன்னா தன்னேர் இல்லோன் தன்னேர் தானே காண்க. அவனுக்கு இணையானவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அவனுக்கு இணையானவர் அவனே. தன்னேர் தானே காண்க. தானேங்கிறதுக்கு இறைவனே அப்படின்ட்டு அவனுக்கு இணையாக அவனே இருக்கின்றான் அப்படின்னு 2 விதமாக இதற்கு பொருள் கொள்ளலாம். அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது, அவனுக்கு இணையாக அவனே இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த தன்னேர் இல்லோன் தானே காண்கிறது 2 விதமாக பிரித்து சொல்லலாம். தன்னேர் இல்லோன் தானே காண்க, தானே அப்படிப்பட்டவனாக இருக்கின்றான். தன்னேர் இல்லோன் தன்னேர் தானே காண்க அப்படின்னுட்டு அதுக்கு பொருள் எடுக்கலாம். அந்த தனக்கு நிகர் இல்லாதவன் அவனுக்கு நிகராக அவனே இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. அடுத்து ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க. அந்த மிக பழைய காலத்தில் அந்த திருமால் பன்றியினுடைய உருவத்தை தாங்கிய காலத்தில் அந்த
பன்றியினுடைய பல்லை, கொம்பு என்ன எயிருன்னா பற்பல், அந்த பல்லை பிடுங்கி அந்த பன்றியை அடக்கி அதற்கு அடையாளமாக அந்த பல்லை அவன் அணிந்திருக்கின்றான், ஆபரணமாக கழுத்தில் அணிந்திருக்கின்றான். அதாவது மிக பழைய காலத்தில் திருமால் பன்றியின் வடிவம் தாங்கிய காலத்தில் அதை அடக்கி அதனுடைய அடையாளமாக அந்த பல்லை பிடுங்கி மார்பில் ஆபரணமாக அணிந்து கொண்டவன் காண்க அப்படின்னுட்டு இதுல இதுவரைக்கும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஒப்புடைய ஒரு திருமுறைகளை எல்லாம் நாம வச்சு இதை கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திப்போம். அப்போ பல கோடி பொருட்கள், அந்த பொருட்களை போன்ற பிற பொருட்கள், இவற்றிலெல்லாம் அவன் அதனுடைய தன்மைகளை வைத்தவன். அந்த பொருட்களை நுகருவதற்கு உயிர் கூட்டங்களை அதனுடைய இருவினைக்கு ஏற்ப அந்த உடம்பில் அடைத்து அவன் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கின்றான், வினையை கழிப்பதற்காக. அது மட்டுமல்ல, அவன் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அவன் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, திருவாரூர் திருப்பதிகம், அந்த திருவாரூர்ல சுவாமி கோயில் கொண்டிருக்கின்றார். ரொம்ப பழமையான திருத்தலங்களாக இந்த திருவாரூர், உத்தரகோசம் இங்கெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த பெருமானினுடைய தொன்மைத்தன்மையை வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திருத்தாண்டகம். அப்ப இப்படி எல்லாருக்கும் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அதுல சொல்லப்படுகிறது. அதுல முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவனாய் உலகு ஏத்த நின்ற நாளோ, ஓர் உருவே மூவுருவம் ஆன நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மரிக்கை ஏந்திவோர் மாதோர் பாகம் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே எப்படின்னு அந்த பதிகம் பூராவும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய செயல்களை எல்லாம் சொல்லி, இந்த செயல்களை செய்வதற்கு முன்னமேயே நீ திருவாரூருக்கு கோயிலுக்கு வந்துட்டியா, அங்க குடியிருக்கின்றாயா, அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு முன்னோனாக இருக்கின்றாய் அப்படின்னுட்டு இந்த பதிகத்துல சொல்றாங்க. இந்த பதிகம் முழுவதுமே இந்த முன்னோன் காண்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு பதிகமாக இது இருக்கின்றது. திரிபுரம் எரிப்பதற்கு முன்னோ, தில்லையில் கூத்தாடுவதற்கு முன்னே நீ இந்த திருவாரூருக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப எல்லாவற்றுக்கும் முன்னோனாக, எல்லா செயல்பாடுகளுக்கும் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, முன்னவன்கான் பின்னவன்கான் மூவாமேனி முதலவன்கான் முடியவன்கான் மூன்று சோதி அன்னவன்கான் அடியார்க்கும் அண்டத்தார்க்கும் அணியவன்கான் சேயவன்கான் அளவில் சோதி மின்னவன்கான் உருமவன்கான் திருமால் பாகம் வேண்டினன்கான் ஈண்டு புனர் கங்கைக்கு என்றும் மன்னவன்கான் வானவர்கள் வணங்கி ஏத்தும் வரிவலத்தான் கான் அவன் என் மனத்துழாமே. முன்னவன்கான் அப்படின்னுட்டு
அதுல வந்து சொல்லப்படுகிறது. முன்னவன்கான் பின்னவன்கான் அப்படின்னுட்டு. உலகத் தோற்ற ஒடுக்கங்கட்கும் முன்னே உள்ளவன் பின்னும் உள்ளவன் அப்படிங்கிறதுல அந்த உலகத் தோற்றம் ஒடுக்கம் இவைகளுக்கெல்லாம் முன்னாலேயே அவன் இருக்கின்றான். ஆகையினால் அவன் முன்னவன் அப்படின்னுட்டு இந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, முன்னவன் எங்கள் பிரான் முதல் காண்பரிதாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமிழற்றியம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை 4 கல்லால் நிழற்கீழ் பண்ணிய எங்கள் பிரான் பழமன்னி படிக்கரையே. முன்னவன் எங்கள் பிரான், எல்லாருக்கும் முன்னே இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இந்த 7ஆம் திருமுறையிலையும் அது வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து மணிவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, தகை விழா பழியும் மஞ்சேன் சாதலை முன்னம் மஞ்சேன் புகை முகந்து எரிகை வீசி பொலிந்து அம்பலத்துள்ளாடும் முகை நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏத்தி அகம் நெகாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. அச்சப்பத்துல உள்ள பாட்டு. முன்னவன் பாதம் ஏத்தி, அப்படி எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான், அந்த பெருமானினுடைய பாதத்தை வணங்கி அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார் மணிவாசக பெருமான். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்கோவையார்ல சொல்லும்போது பிழை கொண்டு ஒருவே கெடாது அன்பு செய்யற் பிறவி என்னும் முளை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்று அம்பலத்தாடும் முன்னோன் உளை கொண்டு ஒருங்கு இரு நோக்கம் பயின்றயம் ஒன்னுதல் மான் தழை கொண்டு ஒருவன் என்னா முன்னம் உள்ளம் தழைத்திடுமே. அம்பலத்து ஆடும் முன்னோன் அப்படின்னுட்டு இதுல வந்து பெருமானை வந்து அம்பலத்தில் ஆடக்கூடிய முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல பார்த்தீங்கன்னா, பைவாய் அரவு அறை அம்பலத்து எம்பரன் பைங்கயிலை செவ்வாய் கருங்கள் பெரும்பனை தோள் சிற்றிடை கொடியை மொய்வார் கமலத்து முற்றிலை என்று என் முன்னை தவத்தால் இவ்வாறு இருக்கும் என்றே நிற்பது என்றும் என் இன்னுயிரே. அதுக்கு அடுத்த பாட்டு. பைவாயரவும் அறியும் அழுவும் பயில் மலர்க்கை மொய்வார் சடை முடி முன்னவன் தில்லையின் முன்னினக்கால் செவ்வாய் கருவையிற் சேர் தீ சிறியாள் பெருமலர்கண் மைவார் குவளை விடும் அன்ன நீள் முத்த மாலைகளே. மொய்வார் சடை முடி முன்னவன், அந்த எல்லாருக்கும் முன்னவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல பாத்தீங்கன்னா, முன்னோன் மணிகண்டம் ஒத்தவன் அம்பலம் தம்முடி தாழ்த்து உண்ணாதவர் வினைபோர் பறந்து ஓங்கும்
எனது உயிரே அன்னாள் அரும்பெறல் ஆவி அண்ணாய் அருள் ஆசையினார் பொன்னார் மணிமகள் பூவிழ யாம்பிழை பொங்கெருளே. முன்னோன் மணிகண்டம் ஒத்தவன், முன்னோன் எல்லோருக்கும் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு முன்னோன்னே ஆரம்பிக்கும். முன்னோன் அருள் முன்னும் முன்னாவினையின் முனகர் துண்ணும் இன்னா கடரிதி போல்தே கடத்தின்று காண்டும் சென்று பொன்னார் அணிமணி மாளிகை தென் புலியூர் புகழ்வார் தென்னா என உடையான் நடம் ஆடு சிற்றம்பலமே. முன்னோன் அப்படின்னுட்டு இந்த பாட்டிலையும் அந்த இறைவன் எல்லோருக்கும் முன்னோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல திருக்கோவையார்ல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல இன்னொரு பாடல்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மன்னவன் தெம்முனை மேற்செல்லும் ஆயினும் மால் அரியேறு அன்னவன் தேர்புறத்தல்கள் செல்லாது வரகுண நாம் தென்னவன் ஏத்து சிற்றம்பலத்தான் மற்றை தேவர்க்கெல்லாம் முன்னவன் மூவலன் நாளும் மற்றோர் தெய்வம் உன்னழலே. சிற்றம்பலத்தான் மற்றை தேவர்க்கெல்லாம் முன்னவன், சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் தேவர்களுக்கெல்லாம் முன்னே இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் முற்பட்டவனாக அவன் இருக்கின்றான். அந்த இறைவனை தவிர இந்த பெண் வேறு யாரையும் நினைக்க மாட்டாள் அப்படின்னுட்டு இந்த திருக்கோவையார்ல அவன் தேவர்களுக்கெல்லாம் முன்னவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருக்கோவையார்ல பார்த்தீங்கன்னா மூப்பான் இளையவன் முன்னவன் பின்னவன் முப்புறங்கள் வீப்பான் வியன் தில்லையான் அருளால் விரிநீர் உலகம் காப்பான் பிரிய கருதுகின்றார் நமர் கார்கயற்கட்பூப்பால் நலமொளிரும் புரிதாள் குளர் பூங்கொடியே. முன்னவன் பின்னவன் அப்படின்னுட்டு அவன் முன்னாலும் எல்லாருக்கும் முன்னாலும் இருக்கின்றான், அதே நேரத்தில் அந்த பிரளய காலத்திற்கு பின்னாலும் அவன் இருக்கின்றான். அந்த பிரளயத்தை பார்க்கக்கூடியவனாகவும் அவன் ஒருவனே, சாட்சியாகவும் அவன் ஒருவனே இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தீங்கன்னா 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல பார்த்தோம்னா கருவூர் தேவர் திருவிசைப்பாவுல சித்தனே அருளாய் செங்கனா அருளாய் சிவபுர நகருள் வீற்றிருந்த அத்தனே அருளாய் அமரனே அருளாய் அமரர்கள் அதிபனே அருளாய் தத்து நீர் படுகர் தண்டலை சூழல் சாட்டிய குடியுள் ஏழிருக்கை முத்தனே அருளாய் முதல்வனே அருளாய் முன்னவா துயர்கெடுத்து எனக்கே. முதல்வனே அருளாய் முன்னவா அருளாய் துயர்கெடுத்து எனக்கே அப்படின்ட்டு அந்த முன்னவன் அப்படிங்கிறத இந்த பாட்டிலேயும் கூறுகின்றார் கருவூர் தேவர். மேலும் திருமூலர் அருளிய திருமந்திரத்துல சொல்லும்போது அந்த எல்லாருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய பெருமானினுடைய பூஜைகளை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு, அப்படி செய்யவில்லை என்றால் உலகம் வளமில்லாமல் போய்விடும் அப்படின்னுட்டு சொல்றாங்க. முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடின்
மன்னர்க்கு தீங்குழ வாரி வளம் குன்றும் கண்ணம் களவு மிகுத்திடும் காசினி எண்ணரு நந்தி எடுத்துரைத்தானே. இதுல முன்னவனார் கோயில். அப்ப எல்லோருக்கும் முன்னவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பாடல். அந்த உயிர் பிரிந்த அந்த ஆண் கன்று, அந்த அரசன், மந்திரி இவர்களெல்லாம் அப்படியே உயிரோட எழுகின்றார்கள். அப்போ சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்றாங்க. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்ட்டு அந்த ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா, அந்நிலையே உயிர் பிரிந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கன்றும் மந்திரியும் உடன் எழலும் இன்ன பரிசு ஆனான் என்று அறிந்திலேன் வேந்தனும் யார்க்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உளதோ. அந்த கன்றுக்குட்டி, அந்த இளவரசன், மந்திரி எல்லாரும் உயிரோட எழுகின்றார்கள். அப்பந்தான் இந்த ஒரு இதை கொடுக்குறாங்க. அந்த முன்னவன், எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்னிலையில் நடக்க முடியாத ஒரு செயல்பாடு, ஒரு பொருள் இருக்கின்றதா அப்படின்னுட்டு சொல்லி கேட்கிறார். முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. அப்படிப்பட்ட முன்னவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பார்த்தீங்கன்னா, திருநீலகண்டர் நாயனார் புராணத்துல பார்த்தீங்கன்னா, சென்னியால் வணங்கி நின்ற தொண்டரை செயர்த்து நோக்கி என்னிது மொழிந்தவானே யான் வைத்த மண்ணோடு அன்றி பொன்னினால் அமைத்து தந்தாய் ஆயினும் கொள்ளேன் போற்ற முன்னை நான் வைத்த ஓடே கொண்டு வா என்றான் முன்னோன். நீ தங்கத்தால ஓடு செஞ்சு தந்தாலும் எனக்கு வேண்டாம், நான் கொடுத்த மண் ஓட எனக்கு இப்ப கொண்டு வா அப்படின்னுட்டு எல்லாருக்கும் முன்னோனாகிய அந்த பெருமான் அந்த அந்த திருநீலகண்ட நாயனார்கிட்ட கூறினார். அப்ப சொல்லும்போது முன்னோன் அப்படின்னுட்டு சுவாமியை இதுல சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் புராணத்துல அதன் மருங்கடந்தருளால் திருக்கானூர் பணிந்து ஏத்தே ஆன்ற சைவ முதன்மறையோர் அன்பிலாலந்துறையின் முன்னவனை தொழுது போற்றி பதனிறை செந்தமிழ் பாடி சடைமுடியார் பயில் பதியும் பணிந்து பாடி மதகரட வரை உரித்தார் வடகரை மாந்துரை அணைந்தார் மணிநூல் மார்பரு. அந்த அன்பிலாலந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சொல்லும் பொழுது அன்பிலாலந்துறையின் முன்னவனை தொழுது அப்படின்னு அந்த தல யாத்திரையில அன்பிலாலந்துறையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை திருஞான சம்பந்த பெருமான் தொழுது பதிகம் பாடினார் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். மேலும் அதே திருஞான சம்பந்தர் புராணத்துல பாத்தீங்கன்னா, அப்பர் சோற்றுத்துறை சென்று அடைவோம் என்று ஒப்பில் வன் தமிழ் மாலை ஒருமையால் செப்பியே சென்று சேர்ந்தனர் சேர்விலார் முப்புறம் செற்ற முன்னவர் கோயில் முன். சோற்றுத்துறைக்கு சென்று நாம் சேர வேண்டும் அப்படின்னுட்டு அந்த சோற்றுத்துறைக்கு சென்று சேர்ந்தார். அங்க இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவரா? முப்புறம் செற்ற முன்னவர். அப்படி அந்த திரிபுரத்தை அழித்த எல்லோருக்கும் முன்னவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானினுடைய கோயிலுக்கு சென்று
திருஞான சம்பந்த பெருமான் சேர்ந்தார் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா சுந்தரர் வரலாறு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல பாத்தீங்கன்னா கண்ணுதலார் விரும்பு கருப்பரியலூரை கைதொழுது நீங்கி போய் கயல்கள் பாயும் மன்னி வளம் படிக்கரையை நன்னி அங்கு மாதொரு பாகத்தவர் தாழ் வணங்கி போற்றின் எண்ணில் புகழ் பதிகமும் முன்னவன் என்று ஏத்தி அகுவார் வாழ்வொழி புத்தூர் எய்தாது புண்ணியனார் போம்பொழுது நினைந்து மீண்டு புகுகின்றார் தலைக்கலம் என்றெடுத்து போற்றி. நம்ம ஏற்கனவே அந்த முன்னவன் எங்கள் பிரான்கிற பாடலை சுந்தரர் பாடினதை பார்த்தோம். இங்க சேக்கிழார் எப்படி பதிவு பண்றாங்க, அந்த மன்னிப்படிக்கரை திருத்தலத்துக்கு சென்று முன்னவன் என்று ஆரம்பித்து பதிகத்தை பாடினார். முன்னவன் எங்கள் பிரான் அப்படின்னுட்டு அது அந்த பதிகத்தை பாடினார் அப்படின்னுட்டு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. இப்படி எல்லோருக்கும் முன்னவன், அந்த முன்னவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அவன் முழுதோன், எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவனாக இருக்கின்றான், எல்லாவற்றுக்குள்ளும் அவன் இருக்கின்றான். அதான் முழுதோன், எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இதை திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழவையும் உள் நின்றதொரு சுவையும் ஒரு தாழத் தொலி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானானிடம் வீடின் மிடலையே. பஞ்சபூதங்களாக முழுவதுமாக அவனே இருக்கின்றான். மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுது ஆனான். அப்படி அந்த முழுது ஆனானாக முழுதோனாக அந்த பெருமான் இருக்கின்றான், எங்கும் நீக்கமர நிறைந்தவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்றாங்க. மேலும் சம்பந்த பெருமானினுடைய 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா பொழுது மாநிலத்து ஏனம்மாகிமால் தொழுது மாமலரோனும் காண்கிலார் கழுதினான் கருவூருள் ஆணிலை முழுதும் ஆகிய மூர்த்தி பாதமே. அவனுடைய பாதம் முழுதுமாகி இருக்கின்றது. அப்போ முழுதும் ஆகிய மூர்த்தி, அந்த மூர்த்தி, அந்த கருவூரில் இருக்கக்கூடிய கருவூருள் ஆணிலையில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தி ஆகிய அந்த சிவபெருமான் முழுவதுமாக அவன் இருக்கின்றான், எங்கும் நீக்கமர அவன் நிறைந்து இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் 3ஆம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது அடியராயினி சொல்லுமின் அறிகின்றிலேனரன் செய்கையை படியலாம் தொழுதேத்து கண்டியூர் வீரட்ட துறைபான்மையான் முடிவுமாய் முதலாய் வைய முழுதுமாய் அழகாயதோர் பொடியதார் திருமார்பினில் பொறிநூலும் பூண்டெழு பொற்பதே. முடிவுமாய் முதலாய் இவ்வையம் முழுதுமாய் அழகாயதோர் பொடியதார் அப்படின்ட்டு. அப்ப இந்த உலகம் முழுவதுமாக அவன் முழுதுமாக முழுதோனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல வந்து திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது
சித்தராய் வந்து தன்னை திருவடி வணங்குவார்கள். முத்தனை மூர்த்தியாய முதல்வனை முழுதும் ஆய பித்தனை பிறரும் ஏத்த பெருவேளூர் பேணினானை மெத்தனேயவனை நாளும் விரும்புமாறு அறிகிலேனே. முத்தனை மூர்த்தியாய முதல்வனை முழுதுமாய பித்தனை. அப்படி அவன் முழுதுமானவனாக எல்லாவற்றையும் தன்னிடத்தில் உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. முழுதுமாய பித்தன் அப்படின்னா இன்னும் என்ன ஒரு அதுக்கு சிறப்பு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பேரன்பு கொண்டவனாக இருக்கின்றான். அதாவது நம்ம வைக்கிற அன்பெல்லாம் ஒரு பகுதி அன்பு தான். அவன் முழுதுமாய பித்தன். ஏன்னா பித்தன்னாலே அன்பு உடையவன் அர்த்தம். அப்போ இந்த உயிர் கூட்டங்கள் நம்ம செய்யற அநியாயத்தை எல்லாம் அவன் பொறுத்துக்கிட்டு நம்ம மேல ஆனாலும் நம்ம மேல அன்போடு அவன் இருப்பதனால் அவன் முழுதுமாய பித்தன் அப்படின்னுட்டு ஒரு சிறப்பான அர்த்தம் இதற்கு சொல்லப்படுகிறது. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லும்போது, மண் துழங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி மால்கடலும் மால் விசும்பும் ஆனாய் போற்றி விண் துழங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி வேளத்து உரிமூடும் விகிர்தா போற்றி பண் துழங்க பாடல் பயின்றாய் போற்றி பார் முழுதும் ஆய பரமா போற்றி கண் துழங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி கார்க்கடிலும் கொண்ட கபாலி போற்றி. பார் முழுதும் ஆய பரமா போற்றி. இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த பரமனே அப்படின்னுட்டு அந்த இறைவனுடைய அந்த மிகப்பெரிய வியாபகத்தன்மையை வியந்து வியந்து மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, செருக்கு வாய்ப்பைங்கன் வெள்ளரவரையினானை தேவர்கள் சூழாமணியை செங்கன் விடையானை முறுக்குவாய் மலரொக்கும் தீர்த்திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகம் ஆய பெருமானை இருக்குவாய் அந்தணர்கள் எழுபிறப்புள் எங்கும் வேள்வி இருந்து இரு நிதியம் வழங்கு நகர் எங்கும் கருக்குவாய் பெண்ணையொடு தெங்கு மலி சோலை காணாட்டு முள்ளூரிற் கண்டு தொழுதேனே. முன்னிலையாய் முழுதுலகம் ஆய பெருமானை, அதாவது எல்லாவற்றிற்கும் சான்றாக, அதான் முன்னிலை, நிற்பவனும் உலகம் முழுவதும் தானேயாய் நிறைந்தவனும் அப்படிப்பட்ட அந்த இறைவன் அதான் முழுதோன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழாருடைய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, சம்பந்தர் புராணத்துல பாத்தீங்கன்னா, தொழுது விழுந்து பணிந்தெழுந்து சொன்மாலைகளால் துதி செய்து முழுதும் ஆனார் அருள் பெற்று போந்து வைகை முதல்வர் தம்மை பொழுதுதோறும் புக்கிரஞ்சி போற்றி செய்தங்கு அமர்வார் முன் அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமணர் திறத்து ஒன்று அறிவிப்பார். இதுல ஒரு நல்ல இடம் என்ன அப்படின்னா, சம்பந்த பெருமான் திருவோத்தூர் செய்யார்னு இப்ப சொல்லப்படுது, அந்த தலத்துல தரிசனம் செய்து கொண்டு அங்க தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கும் போது அந்த சுவாமியை என்ன சொல்றாரு, முழுதும் ஆனார் அருள் பெற்று. அந்த திருவோத்தூரில் இருக்கக்கூடிய பெருமான் எல்லாமாக அவரே இருக்கின்றார், அதான் முழுதும் ஆனார். அவருடைய அருளை பெற்று அங்க தங்கி இருக்கும் போதுதான் அங்க
இருக்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து இந்த பனைமரத்தை வந்து சொல்றாங்க. சமணர்கள் பழித்து சொன்னதை சொல்றாங்க. உடனே அந்த ஆண்பனையை பெண்பனையா ஆக்குவதற்கு பதிகம் பாடி பெண்பனையா மாற்றிடுறாங்க. அப்போ அந்த ஆண்பனையையே பெண்பனையாக ஆக்கக்கூடிய அந்த எல்லா முழுவதுமான செயலை செய்யக்கூடிய ஆற்றல் உடைய அந்த முழுதும் ஆனாராக அந்த இறைவன் இருக்கின்றான். முதல்லயே சேக்கிழார் சுவாமி அதுக்கு ஒரு அந்த இறைவனை பற்றி கூறுகின்றார். அதான் முழுதும் ஆனார் அருள் பெற்று எல்லாமாக அந்த இறைவனே இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமானினுடைய அருளை பெற்றவராக அந்த அருளை பெற்று இந்த ஆண்பனையை பெண்பனையாக சம்பந்தர் மாற்றினார் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த முழுதோனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னேர் இல்லோன் தானே காண்க. அதை பிரிச்சுக்கிடலாம். தன்னேர் இல்லோன் காண்க, அவனுக்கு நிகர் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. தானே தன்னேர் காண்க அப்படின்னு பிரிச்சுக்கிடலாம். அவனே அவனுக்கு நிகரானவன். தானே தன்னேர் காண்க, அவனே அவனுக்கு நிகரானவன், அவனுக்கு சரிசமமாக யாரும் இல்லை அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. இத திருஞான சம்பந்த பெருமானுடைய 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, இந்த திருமீயச்சூர் பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் மின்னேர் சடைகள் உடையான் மீயச்சூரானை தன்னேர் பிறரில்லானை தலையால் வணங்குவார் அந்நேர் இமையோர் உலகம் எய்தற்கு அரிதன்றே. தன்னேர் பிறர் இல்லானை, தனக்கு நிகராக வேறு ஒருவர் இல்லாதவன் அப்படின்ட்டு இந்த மீயச்சூர் பதியத்துல இறைவனை கூறுகின்றார். அதே மீயச்சூர் பதியத்துல இன்னொரு பாட்டுல அதே பதிகத்துல சொல்லும்போது, மீயச்சூர் தான் லலிதாம்பிகையினுடைய அந்த திருத்தலம். அதே பதிகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீலவடிவர் மிடரு நெடியரு நிகரில்லார் கோல வடிவு தமதாம் கொள்கை அறிவொன்னார் காலர் கழலர் கரியின் உரியர் மழுவாழர் மேலர் மதியர் விதியர் மீயச்சோராரே. நிகரில்லார், தனக்கு நிகராக யாரும் இல்லாதவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, மெய்ப்பால் வெண்ணீரு அணிந்த மேனியானை வெண்பளிங்கின் உட்பதித்த சோதியானை ஒப்பானை ஒப்பிலா ஒருவன் தன்னை உத்தமனை நித்திலத்தை உலகமெல்லாம் வைப்பானை கழைவானை வருவிப்பானை வல்வினை நோய் வல்வினையேன் மனத்தகத்தே மண்ணினானை அப்பாலைக்கு அப்பாலைக்கு அப்பாலானை ஆரூரிற்கண்டு அடியே நயர்த்தவாரே. ஒப்பானை ஒப்பிலா ஒருவன் தன்னை, அவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. அதே நேரத்துல ஒப்பிலா ஒருவன், அவனுக்கு ஒப்பாக வேறு ஒருவர் கிடையாது. அப்படி அந்த ஒப்பிலா ஒருவன் தன்னை, அதைத்தான் தன்னேர் இல்லோன் தானே காண்க அப்படிங்கிறது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, வானத்து இளம் திங்கள் கண்ணிதன்னை வளர்சடை மேல் வைத்துகந்த மைந்தர் போலும் ஊனொத்த வேல் ஒன்று உடையார் போலும் ஒளி நீரு பூசும் ஒருவர் போலும் தானத்தின் முப்பொழுதும் தாமே போலும் தம்மில் பிறர் பெரியார் இல்லார் போலும் ஏனத்து எயிர் இலங்க பூண்டார் போலும்
இன்னம்பர் தான் தோன்றி ஈசனாரே. தம்மிற் பிறர் பெரியார் இல்லார் போலும். அவனை விட பெரியவர்கள் யாருமே கிடையாது. அவன்தான் எல்லாரையும் விட பெரியவன் அப்படின்ட்டு இந்த திருத்தாண்டகத்துல திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுகின்றார்கள். தம்மிற் பிறர் பெரியார் இல்லார் போலும் அப்படின்ட்டு அந்த இறைவனுக்கு அடைமொழி கொடுக்கின்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, மைப்படிந்த கண்ணாழும் தானும் கச்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணி நல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஓரூரன் நல்லன் ஓர் உவமன்னில்லே. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாகக் காணின் நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. ஒப்புடையன் அல்லன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது அப்படின்னுட்டு அந்த ஒப்புடைய நல்லன் தான் இங்க தனக்கு நிகர் இல்லாதவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமானினுடைய 3ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, சேறுபட்ட தன் வயல் சென்று சென்று சேனுலா வாறுபட்ட நுண்துறை ஆனைக்காவில் அண்ணலார் நீருபட்ட மேனியார் நிகரில் பாதம் ஏத்துவார் வேறுபட்ட சிந்தையார் விண்ணில் என்ன வல்லரே. அந்த பெருமானினுடைய பாதத்துக்கு நிகரான பாதம் எதுவுமே கிடையாது. அதான் நிகரில் பாதம் ஏத்துவார். அதற்கு நிகரான திருவடி அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அதுதான் நிகரில் பாதம் ஏத்துவார் அப்படின்ட்டு திருஞான சம்பந்த பெருமான் திரு ஆனைக்காப்பதிகத்துல 3ஆம் திருமுறையில சொல்றாங்க. 9ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, திரு மாளிகை தேவர் திருவிசைப்பாவுல பாத்தீங்கன்னா, திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடிக்கே நிகழ்வித்த நிகரிலாமணியே அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழிருந்த அம்பலவா புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புணரே. நிகரிலா மணியே அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மணியாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. இப்படி அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. தன்னேர் இல்லோன் காண்க. அதே நேரத்துல அவனுக்கு நிகராக அவனே இருக்கின்றான் அப்படின்ட்டு இத திருமூலர் திருமந்திரம் 10ஆம் திருமுறையில சொல்லும்போது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழிமின் தமிழச்சடையை முடித்தாமரையானே. சிவனோடு ஒக்கும் தெய்வம், சிவனுக்கு சமமான தெய்வம் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அவனுக்கு ஒப்பாக இங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க மணிவாசக பெருமானும் தன்னேர் இல்லோன் தானே காண்க, தன்னேர் இல்லோன் காண்க, தானே தன்னேர் காண்க அப்படின்னு அதுக்கு பொருள் எடுக்கணும். அவனே அவனுக்கு நிகராக இருக்கின்றான் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன தொல் எயிறு அணிந்தோன்
காண்க அப்படின்ட்டு. ஏனத்தினுடைய ஏனம்னா பன்றி, ஏன எயிறு அப்படின்னுட்டு சொல்லலாமே. நிறைய திருமுறைகள்ல ஏன எயிறு அப்படின்னு தான் வருது. ஏன எயிறு ஆடரவோடு அப்படின்னுட்டு. அது என்ன தொல் எயிறு அப்படின்னுட்டு ஒண்ணு ஒரு தொல் அப்படிங்கிறத ஒரு பதத்தை ஊடையில மணிவாசக பெருமான் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா தொல்னாலே பழமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பன்றி அதாவது அந்த பழமையான பன்றி அப்படின்னு அர்த்தம். தொல் ஏனம். அப்போ தொல் ஏனம்னு சொன்னா பழமையான பன்றின்னு சொன்னா புது பன்றின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அர்த்தம் எடுத்துக்கிடணும், புரிஞ்சுக்கிடணும். அதான அர்த்தம். பழமையான பன்றின்னு ஒண்ணு சொன்னா புது பன்றின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பழைய பன்றி எது, புது பன்றி எதுன்னு முதல்ல தெரியணும். அப்படி அந்த பன்றியினுடைய அந்த பழமையான அந்த பன்றியினுடைய எயிறுன்னா பல்லு, இங்கு கொம்பு. அந்த கொம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல இருந்து திருமால் 2 பன்றியாக வர்றார். முதல் பன்றி ஸ்வேதவராகம் அப்படின்னுட்டு அதற்கு பேர். அது வெள்ளை கலர்ல இருக்கும். ஸ்வேதம்னா வெள்ளை, அந்த வராகம்னா பன்றி. அதாவது இரணியாக்கன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த பூமியை பாய போல சுருட்டி கீழ் உலகத்துக்கு கொண்டு அந்த பூமியை கொண்டு மறைஞ்சிருந்தான். மேலெல்லாம் எங்க பார்த்தாலும் பிரளய காலம் மாதிரி தண்ணீர் எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த பிரளய வெள்ளத்தையும் உருவாக்கிட்டு போயிடும். அப்போ அந்த பூமி தேவிங்கிறது திருமாலுக்கு உரியவள். பூமாதேவி அந்த திருமாலுக்கு உரியவளாக அந்த பூமாதேவி இருப்பதனால அந்த திருமால் என்ன செய்யறாரு, ஸ்வேதவராகம் வெண்மையான பன்றியினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த உடனே அந்த இரணியாக்கனோடு போர் புரிந்து அவனை கொல்கின்றார். கொன்றுவிட்டு அந்த பூமாதேவிய 2 கொம்புலையும் தாங்கி கொண்டு வெளியில வந்துடுறார். பிரளய வெள்ளத்துக்கு மேல வந்துடுறார். பூமாதேவிய கொண்டு பிரளய வெள்ளத்துக்கு மேல இப்போ அதனுடைய 2 கொம்புலையும் பூமி தாங்கி நிற்கின்றது. அதே நேரத்துல அந்த பூமாதேவியை கொண்டு வந்துட்டு இந்த இரணியாக்கனினுடைய ரத்தத்தையும் குடிச்சிருந்தார். சரி, அவரு நாம தான் இப்போ இந்த பூமியை காப்பாற்றணுங்கிற ஒரு செருக்கு வந்துருது. அந்த இரணியாக்கனினுடைய ரத்தத்தை குடிச்சதுனாலையும் ஒரு ஆக்ரோஷம் வந்துருது. இதனால இவர் என்ன செய்யறாரு, அந்த திருமால் எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். உடனே தேவர்கள்லாம் சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுகின்றார்கள். வேண்டின உடனே சுவாமி அந்த திருமாலை அடக்கி அதனுடைய ஆணவத்தை அழித்து அதற்கு அடையாளமாக அந்த பன்றியினுடைய அந்த ஒரு கொம்பை ஆபரணம் மாதிரி கழுத்துல போட்டுக்கிறது. அது வளைந்த கொம்பு. அந்த வளைந்த கொம்பை ஒரு பாட்டுல வளைந்த கொம்புன்னே சொல்லப்படுது. அது ஒரு டாலர் மாதிரி, நேரையா இருந்தா கூட அது ஒரு டாலரா இருக்கும், இது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு வளைந்த அந்த பன்றியினுடைய கொம்பை தன்னுடைய மார்பில் ஆபரணமாக இறைவன் அணிந்து கொண்டான் அப்படின்ட்டு. அப்போ இது நடந்த இடம் திருச்சிவபுரம்னுட்டு தேவாரத்துல பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த திருச்சிவபுரத்தை சொல்றாங்க. அந்த திருச்சிவபுரத்துல அந்த வெள்ளை பன்றி
சிவபெருமானை வழிபட்டதாக வழிபட்டு மீண்டும் அந்த திருமால் பதவியை அவர் அடைகின்றார் அப்படின்ட்டு. இத பல திருமுறைகள்ல பல பாடல்கள்ல சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சிவபுரம் திருமுறைகள்ல இதை நல்லாவே அந்த பன்றி வழிபட்டதையெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த தொல்லையிரு ஏன்னா திருமால் அடுத்தால அடிமுடி காண்பதற்காக திருமால் அடுத்தால ஒரு பன்றியா வாரார். அப்ப அது 2வது பன்றி. அப்போ இது முதல் பன்றியாக இருப்பதனால அதற்கு அதை தனித்துவப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மணிவாசக பெருமான் இங்க என்ன சொல்றாங்க, ஏன தொல் எயிறு. அந்த தொல் அப்படின்னா பழமையான, அப்ப பின்னால வந்த பன்றி அல்ல, அடிமுடி தேடுவதற்காக வந்த பன்றி அல்ல, இது அதற்கு முந்தைய பன்றி அப்படின்னுட்டு சொல்வதற்காகத்தான் இதுல அந்த தொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மணிவாசக பெருமான் கொடுக்கின்றார்கள். அதனால ஏனம்னா பன்றி, அந்த முதலில் வெண்மையான பன்றியாக வந்த ஸ்வேத வராகமாக வந்த அந்த திருமாலாகிய பன்றியினுடைய எயிறு, அந்த கொம்பு, அந்த பல்லை ஆபரணமாக கழுத்தில் அணிந்திருக்கின்றான் இறைவன் அப்படின்னுட்டு இதற்கு பொருள். இதற்கு இப்ப நம்ம திருமுறைகள்லேருந்து நிறைய சான்றுகள் இருக்கு. அதை நாம பார்ப்போம். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது திருவேழிமிழலை திருத்தலத்துல சொல்லும்போது திருஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேனின்று எழிகோயில் வீடி மிடலையுள் ஏனத்து எயிற்றானை எழிலார் பொழிற்காழி ஞானத்து உயர்கின்ற நலங்குள் சம்பந்தன் வாய்மைத்து இவை சொல்ல வல்லோர் நல்லோரே. ஏனத்து எயிற்றானை, அந்த பன்றியினுடைய எயிரை அணிந்தவன் அப்படின்னுட்டு இந்த முதல் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா சம்பந்த பெருமான் சொல்லும்போது ஏனத்து எயிரோடும் அரவமை பூண்டு வானத்து இளம் திங்கள் வளரும் சடை அண்ணல் ஞானத்து உரை வல்லார் நாடும் பணிந்தேத்த காணல் கடல் நாகை காரோணத்தானே. ஏனத்து எயிரோடும் அரவம் மெய் பூண்டு, அந்த பன்றியினுடைய கொம்போடு பாம்பையும் இறைவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஏன மறுப்பினோடும் எழில் ஆமையும் பூண்டு அழகார் நன்றும் காணமர்மான் மரிக்கை கடவுள் கருதும் இடம் வான மதி தடவும் வளர் சோலைகள் சூழ்ந்து அழகார் நம்மை ஊனம் மறுத்த பிரான் திரு ஊரலை உள்குதுமே. ஏன மறுப்பினோடு எழில் ஆமையும், அந்த பன்றியினுடைய கொம்பையும் அழகான அந்த ஆமை ஓட்டையும் அணிந்திருக்கின்றான் இறைவன் அப்படின்ட்டு இதுல திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 2ஆம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது
என்போடு அரவம் ஏனத்து எயிரோடு எழிலாமை மின்போர் புரிநூல் விரவி பூண்ட மணிமார்பர் அன்போடு உருகும் அடியார்க்கு அன்பர் அமரும்பூர் பொன் போதலர் போங்கு ஓங்கு சோலை புத்தூரே. என்போடு அரவம் ஏனத்து எயிரோடு எழில் ஆமை, அந்த பன்றியினுடைய கொம்பை அணிந்தவராக இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதில் கூறுகின்றார்கள். மூணாம் திருமுறையில சொல்லும்போது சம்பந்த பெருமான் திருவக்கரையில சொல்லும்போது ஏனவன் கொம்பினொடும் இளாமையும் பூண்டுகழ்ந்து பூணிட வெண்பிறையும் குளிர் மத்தமும் சூடி நல்ல மானன மென்வெளியாடொடும் பக்கரை மேவியவன் தான் அவர் முப்புறங்கள் எரி செய்த தலைமகனே. ஏனவன் கொம்பினொடும் இள ஆமையும் பூண்டுகழ்ந்து அப்படின்னுட்டு அந்த பன்றியினுடைய கொம்பை அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் அதே மூணாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஏன எதிராடரவுடன்புவறியாமை இவை பூண்டிளைஞராய் காணவரி நீடுழுவை அதழுடைய படசடையர் காணியனலாம் ஆன புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமுரு சோலை மிசை மாசுபட மூசு மகிழாடு துறையே. ஏன எயிறு ஆடு அறவோடு என்பு, அப்போ அந்த பன்றியினுடைய கொம்பையெல்லாம் அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். அதே மூன்றாம் திருமுறையில நம்முடைய திருநெல்வேலி பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏனவன் கொம்பொடும் எழில் திகழ் மத்தமும் இளகரப்பும் பூனல் வெண் பிறைதவள் சடையினர் கொல்புலி தோளுடையார் ஆணினல் ஐந்துகந்து ஆடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. ஏனவெண் கொம்பொடும் எழில் திகழ் மத்தம் பூமத்தம்பு, அந்த பன்றியினுடைய வெண்மையான கொம்பு, அந்த கொம்பை அணிந்தவராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் அருளி செய்த 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊனத்தை நீக்கி உலகு அறிய என்னை ஆட்கொண்டவன் தேன் ஒத்து எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் எம் கோன் வானத்தவர் முய்ய வண்ணஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண் கொண்டு காண்பது என்னே. அந்த இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அந்த பன்றியினுடைய கொம்பை கண்ட கண்கள் இனிமேல் வேறு யாரை காணும் அப்படின்னுட்டு, இறைவனை கண்ட கண்கள் இனி வேறு யாரையும் பார்க்காது அப்படின்னுட்டு இதுல அது சொல்லும்போது அந்த பன்றியினுடைய கொம்பை சிறப்பித்து திருநாவுக்கர சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது ஏனத்து இளமறுப்பு பூண்டார் போலும் இமையவர்கள் ஏத்த இருந்தார் போலும் காண கல்லால் நீர்கீழ் நிழலார் போலும் கடல் நஞ்சம் உண்டு இருண்ட கண்டர் போலும் வானத்து இளமதிசேர் சடையார் போலும் வான் கையிலை வெற்பின் மகிழ்ந்தார் போலும் ஆனத்து முன்னெழுத்தாய் நின்றார் போலும் அணியாரூர் திருமூலட்டானனாரே. ஏனத்து இளமறுப்பு பூண்டார் போலும் அப்படின்னுட்டு, அதாவது
ஏனத்து இளமறுப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதுல வந்து இளமறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு குறிப்பு. பன்றியினுடைய இளமையான பல். அது ஏன் வெறுமன மறுப்புன்னு போட வேண்டியதானே. இளமறுப்புன்னு ஏன் போடுறாங்க அப்படின்னா, அந்த பன்றி ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் துன்பத்தை தந்துகிட்டே இருக்கும். தேவர்கள் போய் உடனே வேண்டுகின்றார்கள். உடனே அந்த பன்றி வந்து யாருக்கும் துன்பத்தை தராதபடி சுவாமி அழிச்சிருந்தாராம். அதனால அந்த பன்றியினுடைய கொம்பு இளம் கொம்பாக இருக்கின்றது. அதனாலதான் என்ன, திருமால் வராகமாய் தோன்றிய சில நாட்களுக்குள்ளேயே சிவபெருமான் அந்த பன்றியை அழித்த காரணத்தினால் அது இளமறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கூட கொஞ்ச நாள் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்துருவார். யாராலையும் தாங்க முடியாது. அதனால எல்லாருக்கும் துன்பத்தை தருவதற்கு முன்னமேயே அந்த பன்றி தோன்றின உடனேயே அதனுடைய காரியம் முடிஞ்ச உடனே சுவாமி வந்து அழிச்சிருக்காராம். அதனாலதான் அந்த பல் வந்து இளமறுப்புன்னு அடையாளம் கொடுக்குறாங்க. இத வந்து இதுல சம்பந்த பெருமானினுடைய அந்த முதல் திருமுறையிலையும் நம்ம வந்து பார்க்கலாம். முற்றலாமை இள நாகமுடு ஏனம் முளை கொம்பு அவை பூண்டு வற்றல் ஓடு கலனா பலிதேர்ந்து எனது உள்ளம் கவறு கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றம் ஊர்ந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. முற்றல்லாமை இள நாகமுடு ஏன முளைக்கொம்பு. பன்றியின் முளைத்த கொம்பு அப்படின்னா அது ரொம்ப வளர்றதுக்குள்ளேயே துன்பத்தை தரதுக்கு முன்னுக்கூட்டியே சுவாமி அழிச்சிருந்தார். அதனாலதான் ஏன முளை கொம்பு அப்படின்னுட்டு முளைத்த பல்லு. அந்த பல்லு நல்ல வளர்றதுக்கு முன்னுக்கூட்டியே அந்த பன்றியினுடைய கொடுமைகளை நீக்கி விடுகின்றார் அப்படின்ட்டு இதுல வந்து சம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலையும் இந்த பல்ல பத்தி சிறப்பாக வந்து கூறுகின்றார். அடுத்து அதே 6ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, கரியுரி செய்து உமை வருவக் கண்டார் போலும் கங்கையையும் செஞ்சடை மேற்கறந்தார் போலும் எரியதொரு கைத்தரித்த இறைவர் போலும் ஏனத்தின் பூண் எயிறு பூண்டார் போலும் விரி கதிரோர் இருவரை முன் வகுண்டார் போலும் வியன் வீழி மிடலை அமர் விமலர் போலும் அரிபிரமர் துதிசெய நின்று அழித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே. இதுல சொல்லும்போது ஏனத்தின் கூன் எயிறு. அது என்ன கூன் எயிறு அப்படின்னா அந்த பல்லு கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அதனால அதற்கு, ஏன்னா அது வந்து கொம்பு தானே, அதனால அது சொல்லும்போது கூன் எயிறு அப்படின்னா வளைந்த பல் அப்படின்னா கொம்புன்னு அர்த்தம். அதான் ஏனத்தின் கூன் எயிறு. கூன்னா வளைந்த, கூன் விழுந்துட்டு அப்படின்பாங்க. என்ன வளைஞ்சிட்டு, முதுகு வளைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த இதில் சொல்லும்போது நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது ஏனத்தின் கூனையிரு பூண்டார் போலும். அப்போ அந்த பன்றியினுடைய வளைந்த அந்த கொம்பை அவர் இறைவன் ஆபரணமாக அணிந்திருக்கின்றான். ஒரு அருமையான ஒரு நுண்மையான குறிப்பு இதில் சொல்லப்படுகிறது. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையில சொல்லும்போது ஊனத்துறு நோய்கள் அடியார் மேல் ஒளித்தருளி வானத்துறு மதியும் கடல் மாதோட்ட நன்னகரில் பானத்துறு மொழியாளோடும் பாலாவியின் கரைமேல் ஏனத்தெயிர் அணிந்தான் திரு கேதீச்சரத்தானே. ஏனத்து எயிறு அணிந்தான். திருக்கேதீச்சரம் இலங்கையில உள்ள பதிகம். அந்த இதுல சொல்லும்போது பன்றியினுடைய கொம்பை அணிந்தான் அப்படின்ட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும்
அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டங்கோர் ஏறுமேறி காண காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றுடுத்து புலித்தோல் வியர்க்குமிட்டு யானை தோல் போர்ப்பது அறிந்தோமேல் நாம் இவர்க்கு ஆட்படோமே. ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டு அப்படின்னுட்டு அந்த பன்றியினுடைய கொம்பை அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு கீழ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏன மறுப்பினொடும் எழில் ஆமையும் பூண்டு வந்து வானமதில் அரணம் மலையே சிலையாவளைத்தான் ஊனமில் காழி தன்னுள் உயர் ஞான சம்பந்தற்கென்று ஞானம் அருள் புரிந்தான் நன்னும் ஊர்ணனி பள்ளியதே. திருநனி பள்ளி தலத்துல பாடினது. ஞான சம்பந்தருடைய அம்மா பிறந்த ஊர். அதனால அவங்க அம்மா பிறந்த ஊருங்கிறதுனால சம்பந்த பெருமானுடைய ஞாபகம் வந்துருது. அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்றாங்க, ஞான சம்பந்தருக்கு ஞானம் அருள் புரிந்தான்னுட்டு சம்பந்தரை இதில் ஞாபகப்படுத்துறாங்க. அதுல முதல்ல சொல்லும்போது ஏனம் அறுப்பினுடன் பன்றியினுடைய கொம்பை அணிந்திருக்கின்றான் இறைவன் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கர சுவாமிகள் சொல்லும்போது பூண்டதோர் கேழல் எயிரும் பொன் திங்கள் ஆமை புரள நீண்ட தின் தோள்வளம் சூழ்ந்து நிலா கதிர் போல வெண்ணூலும் காண்டகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டங்க கொடியும் ஈண்டு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. அப்படி பூண்டதோர் கேழல் எயிரும், கேழல்னா பன்றி, அந்த பன்றியினுடைய கொம்பை இறைவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பன்றி வணங்கிய இது அந்த திருச்சிவபுரம் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. நம்ம தேவாரத்துல பாடல் பெற்ற ஸ்தலமாக அது இருக்கின்றது. அந்த பாடல் பெற்ற ஸ்தலத்துல தான் அந்த வெள்ளைப்பன்றி வழிபட்டத சம்பந்த பெருமானே கூறுகின்றார்கள். வெள்ளைப்பன்றி வழிபட்டதை பதிவிடுறாங்க சம்பந்த பெருமான். அதாவது திருமூலர் புராணத்துல பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா, பூணுடம்பிற் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 மலர் நற்றிருமந்திரமாலை பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாகப் பரம்பொருளாம் ஏன எயிறு அணிந்தாரை ஒன்றவன்தான் என எடுத்து. திருமூலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டாக அந்த திருமந்திரத்தை எழுதுகின்றார். அப்படி அந்த இதை சொல்லும்போது அந்த பன்றியினுடைய கொம்பை அணிந்த அந்த சிவபெருமானினுடைய பெருமைகளை
முதல் பாடலாக ஒன்றவன் தான் என்று ஆரம்பித்து பாடினார் அப்படின்னுட்டு இதுல பதிவு பண்றாங்க. அது சொல்லும்போது ஏன எயிறு அணிந்தாரை அப்படின்னுட்டு இதுல வந்து இறைவனை புகழ்ந்து கூறுகின்றார். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் அந்த முதல் திருமுறையில திருச்சிவபுரம் சொல்லிக்கிட்டே வர்றேன் உங்களுக்கு. அந்த திருச்சிவபுரத்துல இந்த வெள்ளைப்பன்றி வந்து சிவபெருமானை வழிபட்டது அப்படின்னுட்டு அதுல வந்து சொல்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தனுடைய முதல் திருமுறையில நட்டபாடை பண்ணல இருக்கு. கதமிகு கருவுரு ஒரு கதமிகு கருவுரு ஒடு உகிரிட வட வரை கண கணவென மதமிகு நெடுமுகன் அமர்வளை மதிதிகள் எயிரதன் நுதிமிசை இதமமர் புவியது நிறுவிய எழில் அறி வழிபட அருள் செய்த பதமுடையவன் அமர் சிவபுர நினைபவர் நிலவுவர் படியிலே. அதாவது எயிறு அதன் நுதிமிசை, எயிறுனா பல்லு, கொம்பு, நுதினா நுனின்னு அர்த்தம். அந்த கொம்பின் முனையில் இதமமர் புவி, அந்த பூமாதேவி எப்படி இருந்தாலாம், கொம்பு முனையில ரொம்ப சௌக்கியமா உட்கார்ந்து இருந்தாளாம். நம்மளால ஒரு ஊசி முனையில உட்காருன்னா எப்படி உட்கார முடியும்? குத்தும். ஆனா திருமால் வந்து பூமாதேவிக்கு உரியவர் அப்படிங்கிறதுனால அந்த பூமாதேவி வந்து அந்த கொம்புல சௌக்கியமா ரொம்ப ஆனந்தமா உட்கார்ந்திருந்தாளாம். அதான் இதம் அமர், இதமாக அமர்ந்திருந்தாள். அந்த கொம்பினுடைய நுனி வந்து பூமாதேவிக்கு எந்த துன்பத்தையும் தரவில்லையாம். அதை சம்பந்த பெருமான் பதிவு பண்றாங்க. என்ன, அதாவது எயிரதன் நுதிமிசை, பல்லினுடைய முனையில் இதம் அமர் புவியது, இதமாக அமர்ந்திருக்குமாறு அந்த பூமியை நிறுவிய, அந்த பல்லில் வைத்து கொண்டு இருந்த எழில் அறி அழகிய திருமால், அதான் ஸ்வேதவராகம், அந்த அழகிய திருமால் வழிபட, இந்த திருச்சிவபுரம் என்கின்ற திருத்தலத்தில் வழிபட அவனுக்கு அருள் செய்தவன் சிவபெருமான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. என்ன, அதாவது ஆதி வராகமான அரி வழிபட அருள் செய்தவரது சிவபுரம் அப்படின்னுட்டு இந்த ஊருக்கு பேர். புரியுதா? அதாவது ஆதி வராக உருவெடுத்த திருமாலினுடைய சக்தி பூமி. அந்த பூமாதேவி திருமாலினுடைய சக்தியாக இருப்பதனால அந்த வராகத்தினுடைய தந்தத்தில் முனையில் அந்த பூமாதேவி இதமாக சௌக்கியமாக எந்த துன்பமும் இல்லாமல் இருந்தாள் அப்படின்னு சம்பந்த பெருமான் இந்த ஏன தொல் எயிறு அப்படிங்கிறதுக்கு இதுல வந்து அருமையான ஒரு இடத்தை பதிவு பண்றாங்க. மேலும் முதல் திருமுறையில சொல்லும்போது சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா பைமானாகம் பன்மலர் கொன்றை பன்றிவன் கொம்பு ஒன்று பூண்டு செம்மாந்து ஐயம் பெய்கன்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்வர் அம்மா நோக்கி அவந்தளிர்மேனி அறிவையோர் பாகம் அமர்ந்த பெம்மான் நல்கிய தொல் புகழாளர் பேணு பெருந்துறையாரே. பன்றிவன் கொம்பு ஒன்று பூண்டு, அந்த பன்றியினுடைய ஒரு கொம்பை அணிந்தார் அப்படின்னுட்டு அதுல வந்து சொல்லப்படுகிறது. அதுலேயும் ஒரு நுண்மை கருத்து என்னன்னா, ஒரு கொம்புன்னு ஏன் போட்டாங்க அப்படின்னா, ரெண்டு கொம்பையும் எடுத்துட்டாருன்னா அந்த பன்றிக்கு அழகு இல்லாம போயிடும். அதனால ஒரு கொம்பை மட்டும் சுவாமி வந்து அணிந்தார் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது.
மேலும் அதே முதல் திருமுறையில பார்த்தீங்கன்னா 2வது அந்த கொம்பு அதற்கு ஒரு பெரிய ஆயுதம். அப்ப அந்த பன்றிய நிராயுதபாணியாகவும் ஆக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, சுவாமி ஒரு கொம்ப மட்டும் எடுத்தாராம். அதுக்கு ஒரு ஆயுதமாவது இருக்கட்டும் அப்படின்னுட்டு, நிராயுதபாணியா ஆக்கிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கொம்ப மட்டும் தான் எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் அதுல சொல்லப்படுகிறது. அதே முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொன் திகழ் ஆமையோடு புரிநூல் திகழ் மார்பில் நல்ல பன்றியின் கொம்பணிந்து பனைத்தோழியோர் பாகமாக குன்றன மாளிகை சூழ் கொடிமாடச் செங்குன்றூர் வானில் மின்திகழ் செஞ்சடையான் கடல் ஏத்தல் மெய்ப்பொருளே. அதே முதல் திருமுறையில இன்னொரு பாடல்ல பார்த்தீங்கன்னா, அன்றடற்காலனை பாலனுக்காய் பொன்றிட உதை செய்த புனிதன் நகரு வென்றி கொள்கையிற்று வெண்பன்றி முன்னாள் சென்று அடி வீழ்தரு சிவபுரமே. அப்படியே நல்ல இந்த வரலாறை இதுல சம்பந்த பெருமான் பதிவு பண்றாங்க. சிவபுரத்துல அந்த ஊர்ல பாடுனது என்ன, வென்றி கொள் எயிற்று வெண்பன்றி, அந்த வெண்மையான நிறத்தை உடைய அந்த வெண்மையான பன்றி, அந்த வெற்றியை உடைய பல்லை உடைய அந்த வெண்மையான பன்றி. ஏன்னா முதல்ல வெற்றி பெறுறது இல்ல, பூமியை மேல கொண்டு வந்துருது இல்ல, அப்படிப்பட்ட அந்த வெண்பன்றி முன்னாட்களில் சென்று அடி வீழ்தரு சிவபுரமே, இறைவனுடைய திருவடியில் சென்று வணங்கி பேறு பெற்ற திருத்தலம் இந்த சிவபுரம் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் அந்த சிவபுரம் திருத்தலத்திலேயே இதை பதிவு பண்றாங்க. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, வேளவெண் கொம்பு ஒசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூழ எங்கும் நெடாங்கோர் சோதியுள்ளாகி நின்றாய் கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான் கேடிலா பொன்னடியின் நீடல் வாழ்வார் இடர்களையாய் நெடுங்கழம் மேயவனே. கேழல் வெண்கொம்பு அணிந்த பெம்மான், அந்த பன்றியாக வந்த அந்த அதனுடைய வெண்கொம்பை அணிந்த பெம்மான் அப்படின்னுட்டு நெடுங்கழம் பதிகத்துல கூறுகின்றார்கள். மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, ஆடரவத்து அழகு ஆமை அணி கேழற் கொம்பார்த்த தோடரவத்து ஒரு காதன் துணை மலர் நற்சேவடிக்கே பாடரவத்து இசை பயின்று பணிந்தழுவார் தம்மனத்தில் கோடரவம் தீர்க்கும் அவன் கோழிலியம் பெருமானே. அணி கேழல் கொம்பு ஆர்த்த, அழகிய அந்த பன்றியினுடைய கொம்பை ஆபரணமாக அணிந்தவன் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது, திருப்புறவம் பதிகத்துல சொல்லும்போது, பின்னு சடைகள் தாழ கேழல் எயிறு பிறழப் போய் அன்னநடையார் மனைகள் தோறும் அழகார் பலிதேர்ந்து புன்னை மடலின் பொழில் சூழ்ந்து அழகார் புறவம் பதியாக என்னை உடையார் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. கேழல் எயிறு பிறழப்போ, அந்த பன்றியினுடைய கொம்பு
அந்த சுவாமியினுடைய நடனத்தின் காரணமாக அப்படியே நடந்து போறதுனால அங்கேயும் இங்கேயும் திரும்பி திரும்பி அது வந்து அந்த பன்றியினுடைய கொம்பு ஆடிக்கொண்டே செல்கிறது. இப்போ நம்ம ஒரு டாலர் போட்டோம்னா இந்த பக்கம் தெரியும், அடுத்தால கொஞ்சம் நம்ம சரியும் போது அந்த டாலர் வந்து வேற பக்கம் மறுபக்கம் தெரியும். அத மாதிரி 2 பக்கமும் தெரியுத மாதிரி கேழல் எயிறு பிறழ போய் அப்படி பிறண்டு பிறண்டு வருமாறு சுவாமி வந்து நடந்து சென்றார் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே முதல் திருமுறையில சொல்லும்போது கேணவல்லான் கேழல் பெண் கொம்பு குரழாமை பூணவல்லான் புரி சடைமேலோர் புனல் கொன்றை பேணவல்லான் பெண்மகள் தன்னை ஒரு பாகம் காணவல்லான் காதல் செய் கோயில் கழுக்குன்றே. கேழல் வெண்கொம்பு பூணவல்லான் அந்த பன்றியினுடைய பெண்மையான அந்த கொம்பை அணிய வல்லவன் அந்த இறைவன் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்தற்கு அருளிலர் போலும் கன்றிய காலனை வீழ கால் கொடு பாய்ந்திலர் போலும் துன்று பிணஞ்சுடு காட்டில் ஆடி துதைந்திலர் போலும் பின்றியும் பீடும் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே. பன்றியினுடைய கொம்பை அணிந்திருக்கின்றார், பன்றியின் கொம்பிலர் போலும் அப்படின்னுட்டு அந்த இரண்டாம் திருமுறையில இத வந்து சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் அதே இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது நீண்டவார் சடை தாழ நேரிழை பாட நீருமை பூசி மாலையம் மாண்டவார் சுடலை நடம் ஆடு மாண்பது என் பூண்ட கேழல் மறு பராவிரி கொன்றை வாழ்வரி ஆமை பூஞன ஆண்ட நாயகனே ஆமாத்துரம் மானே. பூண்ட கேழல் மறுப்பு அந்த பன்றியினுடைய மறுப்புனா கொம்பு, அதை அணிந்தவராக இறைவன் இருக்கின்றார் அதை இரண்டாம் திருமுறையில கூறுகின்றார். மேலும் அதே இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது பேழைவார் சடை பெருந்திரு மகந்தனை பொருந்த வைத்து ஒரு பாகம் மாழையம் கயற்கண்ணி பால் அருளிய பொருளினர் கொடி வாழ்க்கை வாழையம் பொழில் மந்திகள் கழிப்புற மருவிய மாதோட்ட கேழல் வெண் மறுப்பு அணிந்த நீர் மார்வர் கேதீச்சரம் பெரியாரே. கேழல் வெண்மறுப்பு அணிந்த நீர் மார்வர் பன்றியினுடைய அந்த வெண்மையான கொம்பை அணிந்த நீண்ட மார்பை உடையவர் அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் வந்து கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில சொல்லும்போது கேழல் வெண் கொம்பு பூண்ட கிழறொழி மார்பினானே ஏழையேன் ஏழையேன் நான் என் செய்கேன் எந்தை பெம்மான் மாலை ஒன் கண்ணினார்கள் வலைதனில் மயங்குகின்றேன் ஊழையேர் உடைய செல்வா கோடிகாவுடைய கோவே. கேழல் வெண் கொம்பு பூண்ட கிழறொளி மார்பினானே ஒளி பொருந்திய மார்பை உடைய இறையவனே அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கர சுவாமிகள் ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது அறுப்போட்டு முலை மடவாள் பாகம் தோன்றும் அணிகளரும் உறும் என்ன அடர்க்கும் கேழல் மறுப்போட்டு மணிவயிர கோவை தோன்றும் மணமலிந்த நடம் தோன்றும் மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும் செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்ற தின்புயமும் தோன்றும்
பொழில் திகழும் பூவனத்து எம் புனிதனார்க்கே கேழல் மறுப்போட்டு மணிவயிர கோவை தோன்றும். அந்த பன்றியினுடைய கொம்பை மறைத்து கொண்டு அந்த வைரங்கள் பதித்த ஆபரணங்கள் எல்லாம் அணியப்பட்டிருக்கின்றது அப்படின்னுட்டு பன்றியினுடைய கொம்பை இறைவன் அணிந்திருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா திருச்சிவபுரம் திருத்தாண்டகத்துல வரலாறு அப்படியே பதிவு பண்றாங்க திருநாவுக்கர சுவாமிகள். பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியில் நின்ற நீரவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று வாங்கும் பேரவன்கான் பிறை எயிற்று வெள்ளை பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டு ஏத்தும் சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்து எம் செல்வன் தானே. பிறை எயிற்று பிறையை போன்று வளைந்த பற்களை உடைய வெள்ளை பன்றி, அதான் சுவேதவராகம், பழமையான பன்றி. அந்த வெள்ளை பன்றி இந்த சிவபுரத்தை விட்டு பிரியாது பல நாளும் வழிபட்டு ஏத்தும் அப்படிப்பட்ட பெருமையை உடையவனாக இந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். பிறை எயிருனா பிறை போன்ற அந்த பல், புரியுதா? அந்த திருமால் அந்த வெள்ளை பன்றி வடிவத்தோடேயே அந்த நில பூமாதேவியை ஊழி வெள்ளத்திலிருந்து அந்த அரக்கன்டேர்ந்து மேலே கொண்டு வந்து நிறுத்திய பின்பு இந்த இறைவனை வழிபாடு செய்தார் அப்படின்னுட்டு நமக்கு இந்த சிவபுரம் பதிகத்துல இந்த வரலாறு திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா முப்பொறி நூல் வரைமார்பின் முயங்க கொண்டார் முது கேழல் முளை மறுப்பும் கொண்டார் பூனா செப்புருவ முலை மலையாள் பாகம் கொண்டார் செம்மேனி வெந்நீர் திகழக் கொண்டார் துப்புரவார் சுரிசங்கின் தோடு கொண்டார் சுடர்முடி சூழ்ந்து அடியமரர் தொழவும் கொண்டார் அப்பதி கொண்டு ஆயிழையார் அன்பும் கொண்டார் அடியேனை ஆளுடைய அடிகளாரே. இதுல பாத்தீங்கன்னா அப்படியே மணிவாசக பெருமானுடைய கருத்தை அப்படியே இதுல நாவுக்கரசு பெருமான் பதிவு பண்றாங்க. முது கேழல், முதுனா பழமையான, அதான் இங்கேயும் என்ன சொல்லப்படுகிறது, தொல் எயிறு, ஏனத்தின் தொல் எயிறு, அந்த தொல் தான் இங்க முதுன்னு சொல்லப்படுது. முதுன்னா பழமை, கேழல் பன்றி, முளை மறுப்பு முளைச்ச பல்லு, ஏன்னா அது யாருக்கும் துன்பத்தை தரதுக்கு முன்னூட்டியே சுவாமி அழிச்சிருந்தார், அதான் முது கேழல். அப்போ ஏன தொல் எயிறு, அந்த தொல் தான் இங்க முது அப்படின்ட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த பழமையான அந்த பன்றியினுடைய முளைத்த அந்த பல்லை சுவாமி ஆபரணமாக அணிந்திருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை அதுல 25வது வரியில பாத்தீங்கன்னா அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல் பாட்டு தெய்வத்தாமரை செவ்வியின் மலர்ந்து அப்படின்னு பாட்டு ஆரம்பிக்கும். அதுல 25வது வரி பாத்தீங்கன்னா, கேழற் போடும் வீழ்த்திரள் அக்கும் நுடங்கு நூலும் இடங்கொண்டு புனைந்து, கேழற்கோடு பன்றியினுடைய கொம்பு, அந்த கொம்பையும் உருத்ராட்ச மாலைகளையும் சுவாமி அணிந்திருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்படி அந்த இறைவன் ஏன தொல் எயிறு அணிந்தோனாக இருக்கின்றான், அவரை நீங்கள் தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் போகின்றார். அந்த தொல் அப்படிங்கிறதுக்கு நாம இவ்வளவும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக அந்த பழமையான பன்றி, முதன்மையான பன்றி அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அதான் சுவேத வராகம் அப்படின்னு
சொல்லிட்டு சொல்லப்படுகிறது என்று இந்த அளவில் நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.